பிரேஸ் அலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதனுள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னாலும் சங்கீதம் 128 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நம்மளை சீயோனிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றிப்பட நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். தாவீதுக்கு விரோதம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கி அவனை சீயோனிலிருந்து ஆசீர்வதிச்சது போல நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் பாரத்தோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு இருக்கீங்களோ தாவீதுக்கு விடுதலை கொடுத்து உயர்த்தி ராஜாவாய் மாற்றின தேவனாய் கர்த்தர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், உபத்திரவங்களை மாற்றி போட்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தந்து எருசலேமின் வாழ்வை பரிபூர்ணமாய் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, நீங்கள் சேர எல்லா வேலைகள், உங்கள் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். சோந்தரிக்கிற ஆண்டவரே, சோந்தரிக்கிற அன்பானே சுவாமி, சியோனிலிருந்து ஆண்டவரே தாவீதை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன், எருசலேமின் வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, எவரேர் வாழ்க்கை இழந்து கண்ணீரோடு ஒரு மாற்றம் வராதா, ஒரு மாறுதல் வராதா, ஒரு ஆசீர்வாதம் வராதா, ஒரு அற்புதம் நடக்காதான் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், அற்புதங்களை, மகிழ்ச்சியை நீங்கள் காண செய்யுங்க, பொறுப்பெடுங்க. நல்ல பிதாவே. ஆமென்.